சிவாய நம சுவாமி. இப்போ வர பேசுங்கம்மா, காலை பொழுது பேசுங்கம்மா, வழிபாடெல்லாம் முடிச்சாச்சு, ஏதோ மக்களுக்காக 2 வார்த்தை சொல்லுங்க. நாங்கள் சரி எடுங்கன்னு உட்காந்துட்டேன். ஆனால் மூளைக்கு ஒன்றுமே எட்டலை. ஆனாலும் சரி பாருங்களேன், இப்போ விளக்கை பற்றி பார்ப்போம். விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அதோட வடிவம் எந்த வடிவமாக இருக்குது அப்படின்னா, அடிக்கடி சொல்லுவேன் சிவலிங்க வடிவமாக இருக்குன்ட்டு. இப்ப இந்த நெருப்பு வருவதற்கு எது காரணமா இருக்குன்னா காற்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம சுவாமிக்கு ஊதுபத்தி ஏத்துறது காற்று, கற்பூரம் ஏற்றுவதும் காற்று, ஜோதி ஏற்றுவதும் காற்று. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஈசன் காற்றா இருக்கிறாரு. சிவ சிவ, அது ஈசனோ அம்பாளோ ஜீசஸோ நபிகள் நாயகமோ எதோன்னு வச்சுக்கோங்க. ஆனா இறைவன் எப்படி இருக்கான்? காற்றா இருக்கான். அந்த காற்றை தான் நம்ம என்ன பண்றோம்? சுவாசித்து உயிர் வாழ்றோம். இப்ப நம்ம உயிரோட உயிர் வாழ்றோம் இல்லையா? இது எதால அப்படின்னா நம்ம காற்றால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிவ